கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருட்கள் தொடர்புடைய மாணவர்களை அடையாளம் காட்டினார் என்பதற்காக அடையாளம் காட்டப்பட்ட மாணவர்கள் அடித்தே கொண்டிருக்கின்றார்கள் என்ற முதல்கட்ட செய்திகளை நாம் காண்கின்றோம். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இளைய சமுதாயத்திற்கு மத்தியிலே? என்னவாக ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்? சக மாணவனை அடித்தே கொலை செய்யலாம் என்ற தைரியமும் துணிச்சலும் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? முறையாக பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற கொடூரமான சிந்தனைகள் எல்லாம் எங்கிருந்து தோன்றியது? இதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசிப்பதற்கு கூட அறிவு இல்லாமல் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்படி நிகழ்ந்தது? இந்த கொலை குற்றத்திற்கு காரணமான மாணவர்களின் பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? என்ன நமது பிள்ளைகளுக்கு நாம் கல்வி என்ற பெயரில் போதித்துக் கொண்டிருக்கின்றோம்? நற்பண்புகளையும் அறத்தையும் விதைக்காத ஒரு கல்வி முறை என்பது கல்வி முறையே அல்ல. மதிப்பெண் பெற்றுவிட்டால் அவன் மிகப்பெரிய அறிவாளி என்ற கேடுகட்ட சிந்தனை இந்த சமூகத்தில் இருக்கும் வரை இன்னும் கேவலமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கும். ஒழுக்கமான ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது, ஆசிரியர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது, அரசுக்கும் இல்லாமல் போய்விட்டது. பிறகு இந்த எதிர்கால தலைமுறை என்னவாக இருக்கும்? இங்கு ஏதோ ஒரு சில பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்கள் பிள்ளைகளை முறையாக நடத்துகின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்களுடைய நிலை என்ன? எந்த வயதில் இது தொடங்குகின்றது? பதின்பருவம் தொடங்கும் பொழுதே இது போன்ற வக்கிரங்கள் அவர்கள் மனதில் தோன்றிவிடுகின்றது. அதை யார் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும்? அதை யார் முறைப்படுத்தி இருக்க வேண்டும்? அது யாருடைய கடமை? பெற்றோர்களுடைய கடமை, ஆசிரியர்களுடைய கடமை, இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற அரசாட்சி செய்பவர்களுடைய கடமை. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை குறித்து என்ன கல்வித்துறை யோசித்திருக்கிறது? அடிக்கவே கூடாது, தொடவே கூடாது என்று சட்டம் இயற்றிவிட்டீர்கள். அப்படி என்றால் வேறு வகையில் எப்படி அவர்களை ஒழுங்குபடுத்துவது என்று ஏன் நீங்கள் யோசிக்கவில்லை? அதற்கு என்ன திட்டமிட்டீர்கள்? ஒரு பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியருக்கு எவ்வளவு எழுத்து வேலைகளை கொடுத்து அவர்கள் கையை முறிக்கின்றது இந்த கல்வித்துறை. ஆனால் மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன நீங்கள் திட்டமிட்டீர்கள்? இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளைகளை 20 பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்து ஒரு பிணவரையில் இருந்து பொட்டலமாக கட்டி கொடுத்தால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? யாரோ ஒருவனுக்கு எங்கோ நிகழ்கின்றது என்றுதானே நீங்கள் இவற்றையெல்லாம் செய்திகளாக பார்க்கின்றீர்கள். ஒரு சமூகத்தில் எங்கோ நடக்கக்கூடிய தவறு உங்களை நெருங்கி ஒரு நாள் வரும். நீங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதறும் பொழுது இதனுடைய வலி என்ன என்பது உங்களுக்கு புரியும். 15 வயது மாணவன் ஆசிரியரை மிரட்டுகின்றான். என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அல்லது எப்படி இந்த சூழல் உருவானது? நல்லொழுக்கத்தையும் நல்ல சிந்தனையும் அறத்தையும் போதிக்காத கல்வி முறையை தூக்கி குப்பையில் எறியுங்கள், அதை கொளுத்துங்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்றைய ஆட்சியாளர்கள் அறம் பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். அவர்களுக்கு நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எதிர்கட்சிகளை கீழே வீழ்த்துவதற்கும் தங்களது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மட்டும்தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம் பிள்ளைகளை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு ஒருபோதும் வரப்போவது கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முறையாக வழி நடத்துங்கள். அவர்கள் அன்றாடம் என்ன